இன்னைக்கு அமீன் குக்ஸில் டேஸ்டியான சீஸ்லிங்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபீஸ்க்கு அமீன் குக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் பாலோட 2 சீஸ் ஸ்லைஸை சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதாவோட கொஞ்சமாக சால்ட் அண்ட் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்கி இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கெட்டியான டோவாக வந்து ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு துணியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை ஈக்குவல் பால்ஸாக செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக மைதா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி இந்த பால்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து நல்லா குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஸ்கொயர்ஸை வந்து இதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா செம கிரன்ச்சி அண்ட் எம்மியான சீஸ்லிங்ஸ் ரெடி. இது ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் ரெசிபியில் பார்க்கலாமா?